அடுக்குமாடி குடியிருப்பில் அடைத்து வைத்திருந்த பெண்ணை போலீசார் பத்திரமாக மீட்ட காட்சிதான் இது. மீட்கப்பட்ட பெண் காலில் விழுந்து கதறுவதை பார்த்தால் ஐயோ பாவம் என தோன்றலாம். ஆனால் திருச்சி மாநகரத்திற்கே விபூதி அடித்த பலே லேடியின் ஆக்டிங் தான் இது. திருச்சி விஸ்வாஸ் நகரைச் சேர்ந்தவர் இந்த மாலதி. இவரது கணவர் மதியழகன் சென்னையில் வசித்து வந்திருக்கிறார். துணை நடிகராக இருக்கும் இவர் சில குறும்படங்களில் நடித்திருக்கிறார். அவரது மனைவி மாலதியும் மகனும் திருச்சியில் உள்ள வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக மாலதியை திருச்சி ஏபி நகரில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக காவல் நிலையத்திற்கு ஒரு புகார் வந்திருக்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அபார்ட்மெண்ட்டுக்கு சென்ற போலீசார் மாலதியை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். அவரிடம் விசாரித்த போது 6 லட்சம் கடனை திருப்பிக் கொடுக்காததால் உமாராணி என்பவர் மாலதியை அடைத்து வைத்து சித்திரவதை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக இருவரையும் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். மாலதி காவல் நிலையத்தில் இருப்பதை தெரிந்த அடுத்த நிமிடமே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் கூடத் தொடங்கியிருக்கிறது. அவர்கள் எல்லாம் மாலதியை நலம் விசாரிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க வந்தவர்கள். மாலதியின் உறவினரான ஜெயக்குமார் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி பறப்பதாகவும் அதில் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் கிடைக்கும் என அக்கம் பக்கத்தினரின் பேசி 5 முதல் 25 லட்சங்கள் வரை முதலீடாக வாங்கியிருக்கிறார். அதோடு மாலதியின் உடம்பில் மாரியம்மன் வந்து அருள்வாக்கு சொல்வது வழக்கம். இதனால் அவரிடம் வாக்கு கேட்டு வருபவர்களிடம் நட்பாக பழகி அவர்களிடமிருந்து பல லட்சங்களை கடனாக வாங்கியிருக்கிறார். இதேபோல சினிமா படம் எடுக்க போகிறேன், மகனுக்கு திருமண ஏற்பாடாகி இருக்கிறது போன்ற பல காரணங்களை சொல்லி தெரிந்தவர் தெரியாதவர் என பலரிடமும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இருக்கிறார் மாலதி. பையனுக்கு திருமணம் நடத்தணும்ட்டு என்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபா பணம் வாங்கினாங்க. உடனே வாங்கி கொடுத்துட்றோம், வேற யார்ட்டனாலும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் 5 லட்சம் ரூபா இல்லைங்க இப்போ முடியலைங்க அப்படின்னு சொல்லியிருந்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி வாங்கி கொடுப்பா, நீ எப்படினாலும் நாங்கள் கல்யாணத்துக்கு அவசியமாக வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் 5 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தேன். இது போல் எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க. மித்தவங்கள்ட்டங்கிறப்ப எல்லாத்துட்டையும் சுமாராக 1 கோடி ரூபா கிட்ட அக்கம் பக்கத்துல வசூல் பண்ணியிருக்காங்க. அதோடு கடன் வாங்குவதற்காகவே இல்லாத ஒரு வீட்டிற்கு போலி பத்திரம் தயாரித்து அதை வைத்தும் கடன் வாங்கி இருக்கிறார். குறிப்பாக அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கடனாக கொடுப்பவர்களே மாலதியின் டார்கெட்டாக இருந்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தியே அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி கடனை வாங்கி குவித்திருக்கிறார் மாலதி. ஒரு சில மாதங்கள் மட்டுமே வட்டியை கொடுத்துவிட்டு அடுத்த சில நாட்களில் தலைமறைவாகி விடுவது மாலதியின் வழக்கம். ஏதாவது லோன் வாங்கி கொடுங்க, நாங்கள் 10 லட்ச ரூபா போலி ஆதார் அட்டையெல்லாம் கொடுத்து நிறையா மக்களையும் கூப்பிட்டு வந்து என்கிட்ட லோன் 10 லட்சம் வாங்கியிருக்காங்க, கையில் 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. அந்த இதுக்கு பாண்டில் நான் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கேன். 1 மாதம் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷமாச்சு. அவங்க எங்கே போனாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அப்பார்ட்மெண்ட்டு 2 வீடு காலி பண்ணலை. அந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவிலே ஒருத்தவங்க வீட்டில் 3 மாதமாக அடைக்கல இருந்திருக்காங்க. எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 5 மணிக்கு எங்களுக்கு செய்தி தெரியும், நாங்கள் வந்தோம். இதே பாணியில்தான் உமாராணி என்பவரிடம் 6 லட்சம் ரூபாயை கடனாக வாங்கிவிட்டு இழுத்தடித்து வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த உமாராணி சில நாட்களுக்கு முன்னதாக மாலதியை கடத்தி கொண்டு போய் அவரது வீட்டில் தனி அறையில் அடைத்து வைத்திருந்த நிலையில்தான் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மாலதியோ வெளியே சென்றால் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதால் நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என போலீசாரிடம் கெஞ்சி இருக்கிறார். அவரை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் மாலதியின் மகனையும் உமாராணி கடத்தி வைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அது குறித்தும் விசாரித்து வருகிறார்கள்.